ஏற்கனவே 4 கூட்டம் நடத்திருக்கிறீங்க. 4 கூட்டத்திலையும் காவல்துறை பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பொழுது அந்த மக்களை காப்பது நமது கடமையா இருக்க வேணும். அதுதான் உண்மையான கட்சி தலைவருக்கு அழகு. அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு வருகின்றவர்களை பாதுகாப்போடு பாதுகாக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவருடைய கடமை. அது இந்த கட்சி அந்த கட்சி என்று நான் சொல்லவில்லை, நடுநிலையாக பேசுறேன். ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அந்த பொதுக்கூட்டத்திலே மக்கள் எப்படி வருவாங்க, அந்த மக்களுக்கு எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாமே திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஒரு கட்சியுடைய தலைவர் அதையெல்லாம் உன்னிப்பா கவனிக்க வேணும். ஆனா இதுலயும் அந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது. அதை முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு இருந்தா இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். உண்மைதானே? ஏற்கனவே 4 கூட்டம் நடத்திருக்கிறீங்க. 4 கூட்டத்திலையும் காவல்துறை பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பொழுது அந்த மக்களை காப்பது நமது கடமையா இருக்க வேணும். அதுதான் உண்மையான கட்சி தலைவருக்கு அழகு. அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு வருகின்றவர்களை பாதுகாப்போடு பாதுகாக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவருடைய கடமை. அது இந்த கட்சி அந்த கட்சி என்று நான் சொல்லவில்லை, நடுநிலையாக பேசுறேன். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பொன்விழா கண்ட கட்சி. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கூட்டத்துக்கு வருதுன்னா ஒரு நாளைக்கு முந்தைய காத்து கிடப்பாங்க. உண்மைதானே? அப்படி ஒரு நாளைக்கு முன்பே வந்து அவருடைய பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்ட காட்சியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற காலத்தில் கூட எந்த உயிர் சேதமும் ஏற்படல. இதே புரட்சி தலைவி அம்மா பல கூட்டம் போட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்தில் கலந்தாங்க. அப்பவும் இல்லை. 53 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல மாநாடு நடத்தியிருக்குது, பல கூட்டம் போட்டுக்கிறோம், பல ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்படியெல்லாம் எந்த சமூகம் நடைபெறவில்லை. அதே போல அதிமுக மட்டும் இல்லை, இன்றைக்கு பிரதான கட்சி திமுக, எனது பல கட்சிகள், தமிழகத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் முழுமையான பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கல, மக்களை பார்த்தோம். மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் அது எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும், எந்த கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் அதற்கு உண்டான பாதுகாப்பை அதிமுக அரசு கொடுத்தது. அதனால இப்படிப்பட்ட சம்பவம் எதுவும் நடைபெறாமல் பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம், பாதுகாத்து மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உண்மைதானே? நம்ம எத்தனை கூட்டம் நடத்தி இருக்கிறோம் அதிமுக. அதே போல அதிமுக அரசாங்கம் இருக்கிற பொழுது எந்த கூட்டம் கேட்டாலும் அனுமதி கொடுத்தோம். ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, ஆயிரக்கணக்கான போராட்டம் நடத்தினாங்க, அதிகமா பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அத்தனைக்கு அனுமதி கொடுத்தோம், அனுமதியை மறுக்கல. ஏன்னா அதை சந்திக்க தெம்பு திராணி அதிமுகவுக்கு இருந்தது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது, பொம்மையா இருந்துகிட்டு இருக்க. இவருடைய அனுமதி கேட்டா கொடுப்பதில்ல. திராவிட முன்னேற்ற கழக அரசுல பொதுக்கூட்டம் நடத்தவும்னா அனுமதி கொடுக்கறதில்ல, நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய அவலநிலை தமிழகத்தில் இருக்குது. அப்படியே நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் ஆனா பாதுகாப்பு கொடுக்க இந்த அரசாங்கம் மறுத்தது. அதனால் இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து இருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு எழுச்சி பயணத்தை தொடங்கி ஜூலை 7ஆம் தேதி எழுச்சி பயணத்தை தொடங்கினேன். இன்றைக்கு இந்த பாப்பிரெட்டிப்பட்டியில 165வது சட்டமன்ற தொகுதி, 165வது சட்டமன்ற தொகுதி உங்களை சந்தித்து பேசுகிறேன். 165 சட்டமன்ற தொகுதியிலையும் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதியில தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க, வேற யாரும் பாதுகாப்பு கொடுக்கல. இங்க இருக்கின்ற நிர்வாகிகள், இங்க இருக்கிற அதிமுக நிர்வாகிகள், அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் பாதுகாப்போட நம்ம எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தை நிறைவேற்றினோம். இப்பொழுதுதான் காவல்துறை வந்திருக்குது. எப்போ ஒரு நிகழ்வு நடந்த பிறகு 41 உயிர் போன பிறகுதான் இன்றைய தினம் தான் காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்க வேண்டும்.
இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்க கூடாது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது முதலமைச்சருடைய கடமை. உண்மைதானே? அதுக்கு தானே முதலமைச்சர் ஆக்குறீங்க. அதுக்கு உங்க இடத்துல தானே காவல்துறை இருக்குது. ஆக ஒரு முதலமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கலாம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு, ஒரு ஆட்சி அமைந்த பிறகு, அந்த ஆட்சியாளர்கள் நடுநிலையோடு அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.